மேரேஜுக்கும் டெத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் போதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே இன்வைட் பண்ணுவீங்க. அவங்களும் மேரேஜுக்கு வருவாங்க, சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. உங்க டெத்துக்கு முன்னாடி, அதாவது உங்க லைஃப், அதுல நீங்க எல்லாரையுமே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ தெரிஞ்சவங்க எல்லாருமே உங்க டெத்துக்கு வருவாங்க. உங்க ஃபியூனரல்ல வந்து அழுதுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா லைஃபோட மீனிங்கே புரிஞ்சிடும். லைஃப் இஸ் நத்திங் பட் அ ஜர்னி வேர் யூ இன்வைட் கெஸ்ட் ஃபார் யோர் ஃபியூனரல். உங்க கண்ட்ரோல்லே இல்லாத விஷயம் என்ன தெரியுமா? நம்ம டெத்து. நீங்க என்னதான் ஹெல்த்தியா சாப்பிட்டாலும், ஏஜ் ரிவர்சல்லாம் பண்ணாலும், ஒரு நாள் கன்ஃபார்மா நம்ம காலி. அப்போ உங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்கு? மத்தவங்க உங்க மேல கைண்டா இல்லைன்னா என்ன, நீங்க கைண்டா இருங்க, பிகாஸ் இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். மத்தவங்க உங்களை ஏமாத்தினா என்ன, நீங்க ஏமாத்தாதீங்க, பிகாஸ் இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். மத்தவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலனா என்ன, நீங்க எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, பிகாஸ் இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். யாருக்குமே உங்களை பிடிக்கலனா என்ன, இப்போ நீங்க எல்லாரையுமே லவ் பண்ணுங்க, ஏன்னா இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். ஒரே லைஃப் ஈகோவோட ரெக்ரெட்டோட முடிக்கிறோமா, இல்லைன்னா நல்லவனா நிம்மதியா 4 பேரை சம்பாரிச்சுட்டு முடிக்கிறோமா, இதுதான் மேட்டர். நம்மளோட ஃபியூனரல் எல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகணும், வாழ்ந்தா அப்படி வாழணும். என்ன சொல்றீங்க?